ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எனக்கே உதியடிக்க பத்தல அப்படின்ற மொமெண்ட்டில் தான் பார்த்தேன். இது வந்து எனக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நடந்துருச்சு. ரீசெண்டாக அந்த சஃபி ஜோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரோல் சேனல் ஒன்று. அதிலேயே வந்துட்டு இந்த அவேர்னஸ்க்காக சில வீடியோஸ் போட்டுட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணுவோமே, இதனால் மேபி யாருக்காவது ஒரு ஆள் கூட யூஸ் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து உங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, இது நீங்கள் தானா, நீங்கள் இல்லைன்னா எண் 1 அமுக்கவும், இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் நோட்டட் வாய்ஸில் வந்துட்டு ஒரு வாய்ஸ் வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, நம்ம தான் எடுக்கவே இல்லையாண்டா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லி நான் ஒன்று அமுக்கிட்டு இது பண்ணிவிட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இந்த கிரெடிட் கார்டு விஷயமா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு இந்த ஆதார் இதெல்லாம் வந்துட்டு கேட்டாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயே கேட்டாங்க. கொடுத்துட்டு வந்தேன். ஜெராக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்தோம். கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோன்லேயே உங்களுக்கு வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க. ஃபோன்லேயே பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பர்ஸ் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சொன்னோம். அப்புறம் ஓடிபி கேட்டானுங்க, ஆதார் ஓடிபி. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி வேண்டாம், நான் ஆஃப்லைன்லேயே பார்த்துக்கிறேங்க, ஆன்லைனில் வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாதிரி கூப்பிட்டுட்டே இருந்தானுங்க. நான் எதுவும் இது பண்ணல. அதுலேருந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு தான், ஒரு 3 to 4 மந்த்ஸ் கழிச்சு இந்த சினாரியோ நடக்குது. நம்ம தான் வாங்கவே இல்லையே, அப்புறம் எப்புட்றா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி ஒன்று அமுக்கிட்டு போயிட்டு, நீங்கள் அனுப்பலையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்திக்காரங்க வந்தாங்க. வந்துட்டு வடக்கு நண்பர்கள் வந்து ஃபோன் எடுத்து பேசிட்டு, இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து தான் வந்திருக்கு, உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. ராஜேஷ் கண்ணன். ஓகே, உங்கள் ஆதார் நம்பர். ஓகே சொல்லிவிட்டு, இதானே உங்கள் ஆதார் நம்பர் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், என்கிட்ட கேட்டுட்டு இதானே என் ஆதார் நம்பர் என்கிட்ட கேட்குறேடான்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சினாரியோவில் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து பதட்டமாக இருந்துச்சு. என்னடா ஹெச்டிஎஃப்சி வாங்கவே இல்லையே, திடீர்னு என்ன இப்படி கேட்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். எனக்கு வந்துட்டு அந்த பதட்டத்தில் வந்துட்டு எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தெரியும், இங்கிலீஷ் கொஞ்சம் ஓரளவுக்கு பேசுவேன், தமிழ் தான் நமக்கு ஃப்ளூவெண்ட்டாக வரும். ஸோ அந்த பதட்டமான சூழ்நிலையில் நான் என்ன பண்ணிட்டேன், என்னால் உங்கள்கிட்ட பேச முடியல, நீ தமிழில் யார்கிட்ட கனெக்ட் பண்ணு, நான் தமிழில் பேசிக்கிறேன், என்னால் இங்கிலீஷில் ஃப்ளோவில் பேச முடியல, நீ தமிழில் கனெக்ட் பண்ண அப்படின்னேன். சரி சொல்லிட்டு அவன் அதாவது இது எல்லாமே நடக்கிறது சேம் காலில். எனக்கு அந்த முதல் ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் வந்துச்சுல்ல, அந்த கால்லையே இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கனெக்ட் பண்ணான். தமிழில் ஒருத்தன் எடுத்துகிட்டு பேசிட்டு, இல்லை உங்கள் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, உங்கள் ஆதார் நம்பரில் தான் இருக்குது, கார்டு வந்து கடைசியாக பர்ச்சேஸ் பண்ணது வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோன் வாங்கியிருக்காங்க, சென்னை மொபைல்ஸ்லேயோ இதுலேயோ ஃபோன் வாங்கியிருக்காங்க, 48, நான் வச்சுருக்குது 10,000 ஃபோன்ரா, அந்த டைமில் வச்சுருந்தது 10,000 ஃபோன். 10,000 ஃபோன்ரா டே, ஏன்டா 48,000 நான் ஃபோனே வாங்கினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அவன் சரி சென்னையில் தான் வாங்கியிருக்காங்க, ஏதோ ஒரு ஏரியா சொல்லிவிட்டு அங்கே தான் வாங்கியிருக்காங்க, கார்டு இஷ்யூ பண்ணது வந்துட்டு டெல்லியில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நான் டெல்லி போனதே இல்லைடா, ஒரே ஒரு தடவை சண்டிகர் போகும்போது வந்துட்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ஏறி வந்தேன், அவ்வளோதான், டெல்லி நான் போனதே கிடையாது அப்படின்னா. ஓகே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இல்லைன்னா அப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுங்க அப்படின்னா. ஓகே, நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போனேன். போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அவனே ஒன்று சைபர் கிரைம் அதே நம்பரில், எல்லாமே அதே நம்பர் நடக்குது, அதே நம்பரில் அவன் சைபர் கிரைமுக்கு கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ட் பண்ணான். அங்கே வந்து எடுத்துகிட்டு நான் அஜய்குமார் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சரி சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி தான். அவன் வந்து என்னோடய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் கேட்டான். நான் யார், எங்கள் அப்பா பேர் என்ன, எங்கள் அம்மா பேர் என்ன, என்ன வேலை பார்க்குற, என்னென்ன பண்ணிகிட்ருக்க, எந்த ஊரில் இருக்க, கம்பெனி எங்கே இருக்குது, இது மாதிரி எல்லாமே கேட்டுட்டு இருந்தான். ஃபுல் டீட்டெயில் கேட்டுருந்தான். என்னோடய பர்சனல் டேட்டா ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா இல்லையா, இந்த இது அப்படி இப்படின்னு கேட்டுருந்தான். சரி ஓகே, வயசாகிடுச்சு, என்ன கல்யாணம் பண்ணலாம் எனக்குன்னா சரி ஓகே. எனக்கு வந்து அந்த சுச்சுவேஷனில் எனக்கு நான் இவ்வளோ தூரம் வெளியே வரேன்ற போது இருக்கிறது எனக்கே ஒரு பதட்டத்தை கொடுத்துட்டானுங்க. உண்மையிலேயே இது என்னை ஸ்கேம் பண்ணிட்டானுங்க. 1,20,000 ஏதோ சம்திங் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், நீ அந்த கார்டை ஃப்ரீஸ் பண்ணாலும் நீ தான் பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு
என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது கடைசியாக சொல்கிறேன். இது பண்ணிட்டேன். இது பண்ணிவிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். அவன் வந்து வீடியோ கால்லாம் வந்தான். இதில் அவன் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப் நம்பரில் பேச சொன்னான். பேச சொல்லிட்டு இப்போ அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆக்டிவேட்டில் இல்லை. கூப்பிட்டா அது வந்து கால் அந்த டைம்லேயே கால் பண்ணோம்னா கால் போகாது. வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அந்த நம்பர் ஆக்டிவாக இருக்கும். இப்போ அந்த நம்பர் வாட்ஸ்அப்லேயே ஆக்டிவேட்டில் இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் வீடியோ கால்லாம் பண்ணான். வீடியோ கால் பண்ணிட்டு நான் தான் அஜய்குமார்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை அங்கே ஒன்று உட்காந்துருந்துச்சு. அதுதான் அந்த போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டு இந்த பரிதாபங்கள் வீடியோ பார்த்தீங்களா, அதே சினாரியோ சேம் சினாரியோ அப்படியே நடந்தது. அந்த மாதிரி நடந்து வச்சிருந்து சரின்னு சொல்லிட்டு உன் ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ்லாம் காட்டினோம்னா சரி ஓகே. நானும் ஒரு பேக்கு இதாக இருந்திருக்கேன். சரின்னு சொல்லிட்டு காட்டினேன். இந்த இது என்னோட நம்பர், இது என்னோடய இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருந்தான். நல்லா பேசினான். அதாவது இந்த வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேடம் அப்படின்ற மாதிரி அருமையாக பேசினான். பேசிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா நான் அந்த டைமில் என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ரொம்பவே டவுனில் இருந்தேன். எல்லாத்தையுமே அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். டேய் இந்த மாதிரி இருக்குடா, எனக்கு இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரகிளில் போயிட்டுருக்கு, என்னால் முடியாது, எப்படியாவது இதை வந்து அதை என்னதுலேருந்து எடுத்து விடுங்க, நான் வாங்கவே இல்லை, இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சரி ஓகே எனக்கு புரியுது, உன்னோட சுச்சுவேஷன்லாம் புரியுதுன்ற மாதிரி எல்லாமே பேசி முடிச்சுட்டு என்ன நினச்சான்னு தெரியல, ஆனால் என்கிட்ட இந்த காசு எதுவுமே கேட்கல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி ஓகே நம்ம அது இது பண்ணிப்போம், இதை வந்து யார்கிட்டையும் வெளியே சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா அவங்க மூலயமா உங்கள் கூட இருக்கவங்க கூட அதை ஏமாற்றலாம், அதனால் வந்துட்டு நீங்கள் வெளியே எங்கேயும் சொல்லாதீங்க, நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. நம்ம எனக்கு ஒன்று அவன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் ரூமில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களா, ஏதாவது ஒன்றா போய் சொல்லிடுவேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் குட்டி குஞ்சு எனக்கு கூப்பிட்டேன். சரி என் தம்பி ஒருத்தன் அவனை கூப்பிட்டு டேய் இந்த மாதிரி ஆகிப்போச்சுடா அப்படின்னேன். அவன் வந்துட்டு மச்சானுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னா, மச்சான் வந்துட்டு போலீஸாக இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னா. சரி ஓகேடா டேய் பயமாக இருக்கடா அப்படின்னா. நீ மச்சான் ஃபோன் பண்ண அவர் என்ன சொல்கிறதுன்னு கேளு அப்படின்னா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுதான் கதையோட திருப்பங்கள். அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 நிமிஷமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மச்சான் இந்த மாதிரி கால் வந்துச்சு மச்சான், இந்த மாதிரி வந்துச்சு மச்சான், அவனுக்கு இந்த மாதிரி சொன்னானுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1,00,000 வாங்கியிருக்கேன்னா அப்படின்னா. மச்சான் வந்து ஆக்சுவலி நல்ல தூக்கத்தில் இருந்திருக்காரு. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் சொன்னேன், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு என்ன மச்சான் பண்ணுறது அப்படின்னா, தூக்கி போட்டு வேறு வேலை பாரு, வேலையை பாருங்கடா, இது வந்து வேஸ்ட்டு, அவனுங்க சும்மா இது கூப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பானுங்க, இதெல்லாம் நீ வந்து கண்டுக்காத விட்டுரு அப்படின்னாரு. என்ன மச்சான் சொல்கிறீங்க, ஆமாங்கண்ணா இது வேஸ்ட்டா அப்படின்னாரு. என்ன இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி மச்சான் அப்படின்னு மச்சான் அதுக்கு மேலே நம்ம எதுவும் கேட்க முடியாது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஃபோனை ட்ராக் பண்ணுவானுங்க, யோசிச்சது அதுக்கு மேலே என் ஃபோனை ட்ராக் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இன்னொரு ஃபோன் 2 ஃபோன் வச்சுருந்தேன். இன்னொரு ஃபோன் மூலிமா தான் காலே பேச ஆரம்பித்தேன். பேசிவிட்டு எல்லாம் சொல்லிட்டு இந்த ஃபோனை தள்ளி கொண்டு போய் வச்சுருவேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தேன். அப்போ தான் எனக்கு அறிவு வந்துச்சு, நீ வாங்கியிருந்தேன்னா உனக்கு எல்லா இதுவும் உனக்கு தான் இஷ்யூ பண்ணியிருப்பானுங்க, உன்கிட்ட நேரில் சைன் வாங்காமல் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது, உன்கிட்ட ஓடிபி வாங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் எல்லா டீட்டெயிலும் கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே எனக்கே உதவி அடிக்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது வந்து நான் ஏமாறல, காசு ஏமாறல, பட்டு அந்த ஆல்மோஸ்ட் அந்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டானுங்க. ஸோ ஒரு வேளை காசு கேட்டு நான் கொடுத்துருந்தா, ஒரு வேளை இந்த மாதிரி யாராவது நடந்தால் அவங்க காசு கொடுத்துருந்தா சம்திங் ஏதோ ஒரு நடந்திருக்கும்ல. ஸோ கொஞ்சம் அவேராக இருங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, அது மாதிரி தான் அவனா நினைக்கணும் நான் இனிமேல் திருட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டெக்னிக்கலாக எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட் ஆகிட்டு இருக்கானுங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட் ஆகிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி அதாவது இப்போது சில இதில் வந்துட்டு காசு கொடுத்துட்டு ஸ்கேமர்ஸ் வந்து நம்மகிட்ட காசு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்மகிட்டருந்து காசு வாங்க ஆரம்பிப்பான். இது வந்து நல்ல ஸ்கீமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் கொடுக்குற வரைக்கும் வாங்கிக்குவான், நம்மகிட்ட காசு கேட்டானா நம்ம வெளியே வந்துடுவோம்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அதுவுமே தப்புன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாரு.
நேத்தோ நேற்று நான் பார்த்தேன். அது எப்போ விட்டுறதுன்னு தெரில. ஸ்கேமர்ட்டருந்து ஒரு ரூ. 150 நீ வாங்கினாலும் உன் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவானுங்க. ஸ்கேமர் அக்கௌண்ட்லேருந்து உனக்கு காசு வந்திருக்குன்னு சொல்லிட்டு உன் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கேமர்ட்டருந்து ரூ. 1 நீ வாங்கினாலும் ரூ. 1 நீ அவனுக்கு அனுப்புனாலுமே லாஸ் உனக்கு தான். ஸோ அதனால் என்றைக்குமே சப்போஸ் நீங்கள் ஸ்கேமர்ட்டருந்து ஏதோ ஒரு இதில் வந்து அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு வேறு எதுக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டானுங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் பண்ணவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அலைஞ்சு எல்லாம் திரிஞ்சு எல்லாமே பண்ணி வாங்கணும். ஸோ அதை விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் வயசானவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஆனால் வயசானவங்க தான் அமௌண்ட்டை வந்து கொடுக்கவே மாட்டாங்க. எப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மாதிரி ஆளுங்க தான் ஏமாந்துடுறோம். ஒன்று இந்த டெலிகிராமில் நிறைய ஸ்கேம் போயிட்டுருக்கு. இந்த ட்ரேடிங் ஸ்கேம்னு. ஸோ அதுக்கெலாம் போயிடாதீங்க. இதான் நான் சொல்ல வந்து நினச்சது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க.